அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி எங்கள் அம்மா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவுக்கு நீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி எங்கள் அம்மா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எந்நாளும் காப்பவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எந்நாளும் காப்பவரே, மறவாத எத்தனை நல்ல ஒரு தேவன், எத்தனை பெரிய ஒரு ஆண்டவர். நம்மை நினைப்பதற்கு நாம் எம்மாத்திரம் என்ன இருந்தாலும் அவர் நம்ம மேல கண்ணோக்கமாய் இருக்கிறார். நம்மை மறவாத தெய்வமாய் இருக்கிறாரே, நம்மை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, உமக்கு நன்றி
அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. பரலோக தேவனே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை மறவாத தேவனாக நீர் மாறாத நேசராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன்னதமான தேவன் ஆண்டவரே, எங்களை நினைப்பதற்கு ஆண்டவரே, எங்களை விசாரிப்பதற்கு நாங்கள் ஏமாற்றுறோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்கள் மேல நீர் கரிசனை உள்ளவராக எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்க, கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆண்டவரே பலத்தோடு நாங்கள் ஆராதிக்க தேவன் ஆண்டவரே உங்க மேல எங்கள் அன்பு முழு அன்பை நாங்கள் செலுத்த வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பாடி துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுரத்தடி விரல் நீட்டை போக்கி நீவச்சோலை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவச்சோலை நடு நின்று நீக்கி. கிருபையென்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபையென்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா உண்மையாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காதது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காதது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை
மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் அவரை துதிக்கிற ஜனமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, அவரை மகிமைப்படுத்த, அவருடைய நாமத்தை துதிக்க, உயர்த்ததான் நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி துதிக்கிற ஒரு ஹல்லேலூயா ஒரு வாஞ்சையோடு வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் வேற எந்த எதிர்பார்ப்போடு வரல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு ஆசையோடு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் என்று சொல்லுவோம். கர்த்தரையே ஹல்லேலூயா நம்ம உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரையே மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென் என்று சொல்லி அற்புதங்களை பார்க்க நம்முடைய ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நிச்சயத்தோடு இந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்று சொல்லுவோம், அற்புதங்களை காணுவோம், நம் தேவன் நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். ஆமென் என்று சொல்லுவோம், அற்புதங்களை காணுவோம், நம் தேவன் நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். ஆமென், 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 ஆமென் என்று சொல்லுவோம், அற்புதங்களை காணுவோம், நம் தேவன் நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். ஆமென் என்று சொல்லுவோம், அற்புதங்களை காணுவோம், நம் தேவன் நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். காற்றையும் காண்பதில்லையே, மழையையும் நாம் பார்ப்பதில்லையே, காற்றையும் காண்பதில்லையே, மழையையும் நாம் பார்ப்பதில்லையே, தண்ணீரோ நிரப்பப்பட்ட பள்ளங்களை கண்டிடுவோம், தண்ணீரோ நிரப்பப்பட்ட பள்ளங்களை கண்டிடுவோம். ஆமென், ஆமென், அப்படியே எல்லாம் ஆகுமே. ஆமென், ஆமென், அப்படியே எல்லாம் ஆகுமே. ஆமென் என்று சொல்லுவோம், அற்புதங்களை காணுவோம், நம் தேவன் நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் உங்க வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகள் ஆம் என்றும் ஆம் என்றும் நிறைவேற போகிறது. விசுவாசிப்போர் தேவ மகிமையை காண்பார்கள் என்பது நிச்சயமே. விசுவாசிப்போர் தேவ மகிமையை காண்பார்கள் என்பது நிச்சயமே. நோய்கள் பேய்கள் நீங்கிடும், மரித்தவைகள் உயிரடையும், நோய்கள் பேய்கள் நீங்கிடும், மரித்தவைகள் உயிரடையும். ஆமென், ஆமென், அப்படியே எல்லாம் ஆகுமே. ஆமென், ஆமென், அப்படியே எல்லாம் ஆகுமே என்று சொல்லுவோம், அற்புதங்களை நம் தேவன் நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? நம் தேவன் நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவைகள் நிறைவேறுகிறது நம்முடைய கண்களாலே பார்ப்போம் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறது. தொடர்ந்து முன்னேறி செல்வோம், தொடர்ந்து கர்த்தரை நோக்கி ஓடுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். வாக்குத்தத்தம் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்று எப்போதும் இருக்கின்றது. வாக்குத்தத்தம் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்று எப்போதும் இருக்கின்றது. லக்கை நோக்கி ஓடுவோம், சோர்ந்திடாமல் ஓடுவோம், லக்கை நோக்கி ஓடுவோம், சோர்ந்திடாமல் ஓடுவோம். ஆமென், ஆமென்,
சொல்லுவோம், அற்புதங்களை காணுவோம். நம் தேவன் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். ஆமென் என்று சொல்லுவோம், அற்புதங்களை காணுவோம். நம் தேவன் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். ஆமென், 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 ஆமென் என்று சொல்லுவோம், அற்புதங்களை காணுவோம். நம் தேவன் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். ஆமென் என்று சொல்லுவோம், அற்புதங்களை காணுவோம். நம் தேவன் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். காற்றையும் காண்பதில்லையே, மழையையும் நாம் காண்பதில்லையே, காற்றையும் காண்பதில்லையே, மழையையும் நாம் காண்பதில்லையே. தண்ணீரால் நிரப்பப்பட்ட பள்ளங்களை கண்டிடுவோம், தண்ணீரால் நிரப்பப்பட்ட பள்ளங்களை கண்டிடுவோம். அப்படியே எல்லாம் ஆகுமே. ஆமென், ஆமென், அப்படியே எல்லாம் ஆகுமே. ஆமென், ஆமென், அப்படியே எல்லாம் ஆகுமே. ஆமென், அப்படியே எல்லாம் ஆகுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை நம்ம உயர்த்த போகிறோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசய நாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். நல்லவர் இயேசு, வல்லவர், அவர் என்றென்றைக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் நல்லவர் இயேசு, வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு, வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என்பார் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என்பார் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் பாடல்களா வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடனாய் வந்தவரே. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடனாய் வந்தவரே. வானிலும் கோவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவேன். வானிலும் கோவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு, வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். சொல்லுவோமா? நல்ல உண்மையாய் உணர்ந்து சொல்லுவோம், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என்பார் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் நம்மை நடத்துகிறவர் அவர்தான், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் துதிகள்
தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளும் எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே. செங்கடலோ சேனைகளும் எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்று போதுமானவர். அவர் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி நின்று நாம பாட போகிறோம். இதுக்கு முந்தின சரணம், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனை, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. எப்பெல்லாம் அவங்க இக்கட்டுகளை சந்தித்தார்களோ, எப்பெல்லாம் அவர்கள் பிரச்சனைகளை சந்தித்தார்களோ, அந்த நேரங்களிலே கர்த்தர் ஏற்ற வேளையில் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. செங்கடலுக்கு முன்பாக திகைத்து போய் நிற்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்தில் அவர்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் எந்த இக்கட்டில் இருக்கிறோம் என்பதை நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் நம்மை கரம் பிடித்து தூக்குவார், நம்ம மூழ்கி போகாதபடிக்கு நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம்மை சரியாக மறுகரை சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளும் எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளும் எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்று போதுமானவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து உணர்ந்து சொல்லுவோம், அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா. ஆழியின் அலை போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என்னுள்ளம் தளர்ந்தாலும், ஆழியின் அலை போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என்னுள்ளம் தளர்ந்தாலும், தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்று போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். 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 நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டே. நம்மை குறித்து கரிசனை உள்ள அக்கறை உள்ள தேவன் நமக்கு உண்டே. நம்மோடு ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில இடைபடுகிற ஒரு தேவன் நம்மோடு உண்டே. நம்மை பாதுகாக்கிற, நம்மை வழி நடத்துகிற, செம்மையான பாதையில நம்மை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டே. நல்ல
நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராகவே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் மேலே ஆண்டவரே அக்கறை உள்ளவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ராஜா, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ரபலர ஷபரபலபரபதுரா கபரபலபரபா. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்க நாமம் உயரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் துதிகளின் நடுவிலே உங்க நாமம் உயர்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. நல்ல துதிக்க ஆரம்பிங்க, நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளினாலே கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ ரிமனா ஷமனப கபரபலபரப ரிக்கமலபரப துரடப கபரபலபரப ஷபரபலபரப ரிக்கரபுல ஹந்தரடப ரேகமனம ஷபரப கபரபலபரப ரிக்கமனம துரடபரப கபரபலபரப ஷபரபலபரப கபரபலபரப ரிக்கமன ஹந்தரே ரேகந்தரடபரப கபரபலபரப ஷபரபலபரப. அந்த யெகோவா தேவனை உயர்த்துங்க. அந்த ஹல்லேலூயா எல்லா துதிகளின் நடுவுல வாசம் பண்ணுகிற அந்த தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல துதியினாலே ஓ ரிபா ஷபரபே கரா ஹந்தரடபோ துதியினாலே நம்முடைய உள்ள நிரம்பட்டும், துதியினாலே அவருடைய நாமம் உயரட்டும். நல்ல கரங்களை தட்டி ரிமா ஷேகே ரேகா மன ஹந்தரே லுகா ரகதே ரியாங்கோரமா லிக்கு ரமனா ஷிகேரபோ ரகத ரடபோ ரேகபரபோ. எஸ் 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 நல்ல துதிக்க ஆரம்பிங்க. நல்ல விடுதலையோடு, நல்ல விடுதலையோடு துதிக்க துதிக்க தடைகள் விலகட்டும், துதிக்க துதிக்க அந்தகார சங்கிலிகள் எல்லாம் தெரிபட்டு போகட்டும். துதித்து கொண்டிருக்கும் பொழுது வியாதிகள் சுகமாகட்டும், துதித்து கொண்டிருக்கும் பொழுது சிறையிருப்புகள் மாறட்டும், துதித்து கொண்டிருக்கும் பொழுது ஓ உங்களுக்காக வழிகள் திறக்கட்டும், துதித்து கொண்டிருக்கும் பொழுது எரிகோவின் மதில்கள் முற்றிலுமாய் விழுந்து போகட்டும். துதிக்கிற ஜனத்திற்கு அற்புதம், துதிக்கிற ஜனத்துக்கு விடுதலை, துதிக்கிற ஜனத்திற்கு மேன்மை, துதிக்கிற ஜனத்திற்கு தேவனுடைய பிரசன்னம். ஓ ரிமனா ஷக்கரபோ லகதர பலபரப ஷபரப கபரபலபரப ரிகமனா திகரபபபப. சிறையிருப்புகள் மாறுகிறது, சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாறுகிறது, அஸ்திபாரங்கள் நகருகிறது, அசைகிறது. தேவ வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. உங்கள் சூழ்நிலைகளிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை, பெரிய காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் செய்ய துவங்குகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அமைதியா இருக்கிற நேரம் அல்ல, வாய்களை மூடி கொண்டிருக்கிற நேரம் அல்ல, சத்தமா உயர்த்தி கர்த்தரை துதிங்க. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சேனைகளின் கர்த்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வல்லமை உடையவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையின் புயல்களை ஓய பண்ணுகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே செங்கடல்களை இரண்டாய் பிளக்குகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரிஷகம மம 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 ரிகமலபரப துர கமபபபபபப ரிஷபரபலபரபதுராம கபரபலபரபதுரபபபபப. ஹல்லேலூயா. நல்ல 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 விடுதலை பெற்றுக்கொள்ள வரைக்கும் நல்ல ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. திமானா ஷேகே ரஹதா ருனஹ தரடபுரப லிஷிகு ரபர ஹந்தர நிமிகனா ஷிகு ரனஹந்தர டபுரபி கரடபு லிகா நஹந்தர டபுரபிலா ரகமன முஷபை கரபுலபரபு லிஷகத ரடபுரபி கரடபரப கபலபரபு ஷபதபலபரபலபரப ரிகா நஹந்தர டபுரபி கரடபரபலபர துரடப கபரபலபரப ஷபரபலபரபலபரப உராசி அந்துரடப ரியாங்கரடபரபலபரப ரிசி குரமமமமமமம ரிகா நஹந்தர டபுரபி கரடபுதபலப கபரபலபரப ஷபரபலபரப. எல்லா எதிரான ஆயுதங்களும் முறிந்து போகிறது, எல்லா அந்தகார ஹல்லேலூயா வல்லமைகள் எல்லாம் தெரிபட்டு போகிறது. கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்கிறது, கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்கிறது. உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ண முடியாதபடிக்கு தடை பண்ணின கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அகன்று போகிறது, இப்பொழுதே அகன்று போகிறது. ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே அந்த தேவ வல்லமையாலே பெற்றுக்கொள்ளுவோம். ரகமனமதி அங்கமபபபப ரிஷபபபபப கபரபலபரபதுர கபரபலபரப ரிஷமனபலபரபதுரடப கபரபலபரப ஷபரபலபரபதுரடப கபரபலபரபலபரப ஓலி அங்கமனப ஷபரபலபரபதுரடப கபரபலபரபதுர கபபபபப. Oh, we praise you, Lord. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார்.
அவரை மகிமைப்படுத்த அந்த தேவனுடைய மகத்துவமான வல்லமை, அந்த தேவனுடைய மகிமையான பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில அசைவாட ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய ஹல்லேலூயா கரம் பராக்கிரமமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த துவங்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறாரே. அவர் ஒருபோது மாறாதவராய் இருக்கிறாரே. அவர் என்னை மறவாமல் என்னை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறாரே. உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நானே. உன்னை தாயின் கருவிலே உருவாகிறதற்கு முன்பாகவே உன்னை தெரிந்தெடுத்தவர் நானே. உன்னை முன் குறித்தவர் நானே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அவரை துதிக்கிற ஒரு சத்தம் எழும்பட்டும். அவர் மகிமைப்படட்டும். நம்முடைய துதியினால் அவர் உயர்ந்திருக்கட்டும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கலியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை
பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நம்மை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்துகிறதே என் வாழ்க்கையின் முழுமையான ஆண்டவரே நோக்கமா இருக்கட்டும் ஆண்டவரே. அதுவே என் மூச்சாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அதுவே என் பேச்சாய் இருக்கட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையின் எல்லா பகுதியில நீர் கலந்திருப்பீராக, நீர் வெளிப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீர் என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற அந்த உன்னத நோக்கங்கள் என் வாழ்க்கையிலே ஆண்டவரே முழுமையடையட்டும் ஆண்டவரே. என்னை அதற்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனே, உம்முடைய அன்பு கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பெரிய நோக்கத்தோடு எங்களை நீங்க சிருஷ்டித்திருக்கிறீங்க. அதை நிறைவேற்றுகிறதற்கு என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை அதற்கென்று நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. எங்களை அதற்கென்று நாங்கள் படைக்கிறோம். ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் உங்களோட இதை தொடர்ந்து நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிறைய காரியங்கள் என் மனதில் இருந்தாலும் இன்னைக்கு தேவை என்ன என்கிறதை குறித்து தான் ஆண்டவர் நம்மோடு பேச நாம் ஜெபத்தோடு இருப்போமாக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். போதும், எல்லாம் சொல்லுங்க. நாட்கள் காலத்தை. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால காலத்தை என்ன செய்யுங்க. காலம் பொன்னானது. ஒரு நிமிஷம் நாம் மிஸ் பண்ணிட்டோன்னா அதை நம்ம திரும்ப கெயின் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் விசேஷித்தது. நம்முடைய ஆண்டவர் 64ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. வருஷத்தை நன்மையெல்லாம் என்ன செய்கிறான், முடி சுட்டுகிறார். அப்படியே பாதைகள்லாம் எப்படி இருக்குதான், நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை நன்மையினால் ஒரு வருஷத்தை நம்ம தந்திருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம தந்துக்கிறாரு. ஒவ்வொரு மணி நேரத்தையும் நமக்கு தந்துக்கிறாரு. ஒவ்வொரு நாளையும் நமக்கு தந்துக்கிறாரு. ஒரு வாரத்தையும் தந்துக்கிறாரு. இந்த நாட்களை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம்? அல்லது ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் கையில் கொடுத்துக்கிறார். தாளந்து பற்றி நம்ம கேள்விப்பட்டோமே. 1 கோடி ரூபாயை கொடுத்துக்கிறார். எத்தனை பேருக்கு 1 கோடி ரூபா வேணும்? 10 ரூபா வேண்டாமா? அதை விட விலையேறப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பை நமக்கு தந்துக்கிறார் 2025. ஆமேன் சொல்லுமா? ஆமேன். இந்த முத்து, அதாவது விலையேற பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லும் போது முத்துக்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது, கல்யாண வீட்டுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, விதைக்கிறவனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பொக்கிஷத்தை நம்முடைய கையில் கொடுத்துக்கிறாரு. அவருக்குள் ஞானம் அறிவு ஆகிய பொக்கிஷம் அடங்கியிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன அந்தரங்கத்துக்கிற பொக்கிஷத்தையும் புதையல்களையும் தருவேன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பணியை செய்யக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துக்கிறார். தூதர்களுடைய கையில் கூட கொடுக்கல, நம்ம கையில் கொடுத்துக்கிறார். ஆகவே இந்த பணியை செய்வதற்கு ஆட்கள் தேவை. இந்திய அரசில் பணி செய்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க. அதில் வேர்ல்டு ஆர்கனைசேஷனில் பணி செய்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பணி செய்வதற்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை. ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதாக என்று அவர் சொல்லிக் கொடுத்தார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம்
பரமண்ணில் செய்யப்படுவது போல பூமண்ணில் செய்யப்படுவதாக என்று ஆண்டவர் வாக்கு பண்ணிக்கிறாரு. ஆகவே அந்த ராஜ்யம் வருவதற்கு, அந்த ராஜ்யத்தில் அவர் வருவதற்கு அவர் நம்ம கொடுத்த பணியை நாம் செய்யும்போது அந்த ராஜ்யம் வளரும், பெருகும், அவருடைய நாம் மையப்படும். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்த நாட்களில் என்ன செய்யணும்? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை பொழுது உதாரணம் சொன்னார். இன்றைக்கி என்னுடைய பிரசங்கத்தில் யூடியூப்பில் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் கேளுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், அதில் அழகான ஒரு ஓமையை சொல்கிறாரு. லூக்கா 13:6 முதல் 9 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு ஓமையை சொல்கிறாரு. ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் என்ன செய்தானா? அத்தி மரத்தை நட்டிருந்தான். அதில் அவன் கனியை தேடின போது அதில் என்ன செய்யலை? ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது தோட்டக்காரன் எஜமானை பார்த்து என்ன சொல்கிறான்? இதோ 3 வருஷமாக அத்தி மரத்தில் கனியை தேடுறேன், ஒன்றையும் காணலை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை கெடுக்கிறது என்றான். அதற்கு தோட்டக்காரன் சொல்கிறான், ஐயா இது 2025 இருக்கட்டும், எல்லாம் சொல்லுங்க ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், எல்லாம் சொல்லுங்க ஐயா, ஐயா சொல்லுங்களேன் ஐயா, எஸ் ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், நல்லா கொத்துறேன், குருஸ்துவாகன் வச்சு மீட்டிங் வைக்கேன், எஸ்ஐ தினகரனை வச்சு வெறு போடுறேன், கனி கொடுத்தால் தண்ணி ஊத்துறேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் ஆமேன், ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், ஆமேன். எஜமானன் வாரு சொல்றாரு தோட்டக்காரனை பார்த்து, எப்பா 3 வருஷம் திராட்சை தோட்டம் எதை காண்பிக்கிறது? அது யூதர்களை காண்பிக்கிறது. திராட்சை தோட்டம் எதை காண்பிக்கிறது? சபையை காண்பிக்கிறது. நீங்கள் மோசேயினுடைய பஞ்சாங்கம் புஸ்தகம் வாசித்து பார்க்கும்போது திராட்சை தோட்டத்தில் எதையும் நட்டக்கூடாது. ஆனால் இங்கே அத்தி மரத்தை நட்டுறேன்னு சொல்கிறார். இந்த திராட்சை தோட்டம் என்ற யூதர்களையும் சபையை காண்பிக்கிறது. முதலாவது இந்த சுவிசேஷம் யூதர்களுக்கு வந்தது, சொந்தமானவர்களில் வந்தார், சொந்தமானவர்கள் சில ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாக என்ன கொடுக்குறாரு? ஒரு நாள் இந்த வேதம் அவர்களுக்கு, இந்த பிரமாணம் அவர்களுக்கு, வாக்குத்தத்தம் அவர்களுக்கு, வேற யாருக்கு அது கொடுக்கப்படல. ஆனால் அவர்கள் அதற்கு கீழ்ப்படியாதனால அது நமக்கு பாக்கியமாக கிடைத்தது. திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை புறஜாதிகளாகிய நம்மை நட்டு வரார். இந்த அத்தி மரத்தை நட்டின போது அதை 3 வருஷம் பார்க்குறாரு. 3 வருஷம் பார்த்த உடனே அதில் என்ன இல்லை? பலம் கிடைக்கல. நாமளே எப்பவுமே ஒரு பப்பாளி மரத்தை நட்டுறோம், இல்லை மாமரத்தை நட்டுறோம், ஒரு தென்னை மரத்தை நட்டுறோம். சில பயிர் 3 மாதத்தில் பலம் கொடுக்கும், சில பயிர் 1 மாதத்துல பலம் கொடுக்கு, அல்ல 3 மாதத்தில் பயிர் பலம் கொடுக்குது, 6 மாதத்தில் பலம் கொடுக்குது. சில மரங்கள் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். இவர் 3 வருஷம் பார்க்குறாரு. எவ்ரி இயர் ஹி யூஸ் டு கம் அண்ட் see, nothing happen. ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு பலன் இல்லை. 3 வருஷமாக அந்த எஜமானை பார்த்துட்டு அந்த மரத்தில் ஒன்றும் இல்லைனால தோட்டக்காரனை பார்த்துப்பா 3 வருஷமாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒரு பலன் இல்லை, அதனால் என்ன செய், வெட்டி போடுன்றார். எதுவும் சொல்லுது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நான் மனது கூடரியானது என்ன செய்யப்பட்டுக்குதான்? மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கூடாத மரமெல்லாம் ஒரு எஜமானன் கனி எதிர்பார்க்கிறார். அது கனி இல்லைன்னு எஜமானன் நட்டவருக்கு உரிமை இருக்குது வெட்டுறதுக்கு. அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவர் பறித்து கொண்டு போகிறவன் போல் போகிறார். எஜமான் 3 வருஷம் பார்த்து ஒன்றும் கிடைக்கல, ஒன்று அதை வெட்டி போடுன்றார். ஆனால் தோட்டக்காரன் நல்ல மனுஷன், அவன் சொல்கிறான், ஐயா, அந்த வார்த்தையை பாருங்களேன், எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் சொல்கிற பார்த்தா வேற மாதிரி, மிரட்டுற மாதிரி. இயேசுநாதர் நமக்காக பிதாவிடத்தில் மன்றாடுறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் கதறாரு, அழுறாரு, புலம்புறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமையான எங்கட்டும், ஆகிலும் பிதாவே என் சித்தம் இல்லை உங்கள் சித்தம் ஆக்கணும்னு சொல்லி நமக்காக அவர் இன்றைக்கு நமக்கு பிதாவுடைய வலது பரிசில் உட்கார்ந்து மன்றாடுறாரு. 1 யோவான் 2 பார்த்தீங்கன்னா நமக்காக மன்றாடுகிற ஒரு மன்றாட்டு. ஐயா,
தகப்பனே, தேவனே, பிதாவே இவளுக்கு மன்னின்னு சொல்லி யார் கேட்டால், அதே மாதிரி இன்றைக்கு நமக்கு மன்றாட்டு ஊழியத்தை அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். பரிந்து பேசுகிறாரு. யோபு சொல்றாரு, எனக்கு ஒரு மத்தியஸ்தன் தான் நலமா இருக்குமேன்னு சொல்றாரு. இந்த மத்தியஸ்தன் என்ன சொல்றாரு? இந்த வருஷம் இருக்கட்டும். தோட்டக்காரன் சொல்றாரு, எஜமானை பார்த்து, ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், நான் நல்ல சுத்திலும் போன வருஷம் மாதிரி இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் மாதிரி இல்லை, நீ 3 வருஷம் சொல்லிட்டீங்கல்ல, 3 வருஷம் இல்லாத காரியத்தை நான் இப்போ செய்கிறேன். நல்ல சுத்திலும் கொத்துறேன், நல்ல பெஸ்ட் மேன்யூர், நல்ல சிறந்த ஃபெர்டிலைசர் எரு போட்டேன், ஆர்கானிக்கே போடுறேன், கொத்துறேன், எரு போடுறேன், நல்ல தண்ணி ஊற்றுறேன், எல்லாம் நல்ல தண்ணி ஊற்றுறேன், எல்லாம் பார்ப்போம். அப்புறம் பாருங்க, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் என்ன கனி? பேத்துல வாசித்து பார்க்கும்போது எபிரேயர் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், உதடுகளின் கனி ஆகிய என்ன பலி செலுத்தணுமா? எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எப்போது வாயில் வந்துட்டு, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஆமென் சொல்லுமா? ஒரு தேவ மனுஷன் எப்போதும் அவன் அந்த உதடுகளின் கனியாகிய அந்த ஸ்தோத்திர பலியை நம்ம உதடுகளில் என்ன வார்த்தையை வச்சுக்கிறோம். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு, இதே எபேசு சபைக்கு சொல்றார், கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயில் என்ன செய்யக்கூடாது. ஒரு வாயிலிருந்து நல்ல வார்த்தையும் புறப்படலாம், கெட்ட வார்த்தையும் புறப்படலாம். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இருதயத்தின் நினைவு என்ன செய்யுமா? வாயில் பேச முடியும். நம்ம மனசில் என்ன இருக்கு நம்ம சொல்லல, பானையில் இருக்கிறது தான் ஆப்பிள் வரும்னு சொல்லி. நம்ம மனசில் நம்மளுடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத கத்த பார்க்குறாரு. மனுஷன் முகத்தை பார்க்குறான். கத்த என்ன செய்கிறாரு? இந்த 13-15 வாசித்து பார்க்கும்போது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்போதும் எப்போதும் எப்போதும். ஆமென் சொல்லுமா? தவறான வார்த்தை யார் வாயிலிருந்து வரக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டான்னு சொல்றார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. இன்னைக்கு டொரியான்னு சொன்ன மாதிரி எது பாவம்னு தெரியாமல் இருந்தது, ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் எது பாவம்னு தெரிய வந்துச்சுன்னு சொன்னாங்க. இதே மாதிரி நம்ம அறியாமலே எத்தனையோ பேரை குறை சொல்லியிருக்கோமே, எத்தனையோ பேரை பற்றி தவறாக பேசியிருக்கோமே. இந்த வாய் தானே? ஆமென். எந்த வாய் தான் சொல்லுங்களேன். பேசியிருக்கேன் பேசலையா? இது வரைக்கும் நான் யாரை குறிச்சும் பேசலைன்னு சொல்ல முடியுமா? ஐயோ பாஸ்டர், இப்போ வரும்போது கூட அதுதான் பேசிட்டு வந்தேன். இந்த நாவு இருக்கேன் தீயை கொளுத்தம். கலிஃபோர்னியா இருக்கிற ஏரியில நெருப்பை விட இந்த நெருப்பு பயங்கரமானது. நாவு நெருப்பு தான். அது காட்டை கொளுத்துது, வீட்டை கொளுத்துது. எத்தனை பேர் வாழ்க்கையை கொளுத்திருக்கு இந்த வாயில. இது நல்ல வாயா கெட்ட வாயாங்கிறது ஆண்டவருக்கு முன்னால் நம்ம சோதிச்சு பார்ப்போம். ஒரு வரலாறு, ஒரு பாஸ்டருடைய வரலாறு படிச்சுட்டு இருந்தேன். சென்னையில் ஒரு பெரிய பாஸ்டர், ஏசி சபையின் ஃபவுண்டர் பாஸ்டர் ஜி சுந்தரம். நான் பொதுவாக இந்த மாதிரி பெரிய பெரிய பாஸ்டருடைய வாழ்க்கை வரலாறு படிப்பேன். அதை படிச்சுருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன நிறைய காரியங்கள் ஒன்று, நான் யாரை குறித்தும் தப்பாக பேச மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அல்லேலூயா சொல்லுமா? நான் யாரை குறித்தும் தப்பாக பேசினா என் மேலே இருக்கிற அபிஷேகம் போயிருது அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? அது நமக்கு தப்பா தெரியாது. ஆனா ஆவியானவர் வந்தா அவர் சொல்லிக் கொடுப்பாரு, எப்பா இது அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லாத, அது பாவம், அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது. இந்த வாய் எதுக்கு கொடுத்தாருன்னா, இந்த வாயை ஒரே ஒரு பர்பஸ் தான், அவரை மட்டும் துதிக்கிறதுக்கு. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அவரை பற்றி இவரை பற்றி, அந்த அக்கா பற்றி, இந்த அண்ணனை பற்றி, அந்த தங்கச்சியை பற்றி, இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாய் இருக்குதே, இந்த வாய், ஆண்டவரே இந்த வாயை தொடுங்க ஆண்டவரே. அதான் பெந்தேகோஸ்து நாட்களில் நாவை தொட்டார். ஆமென் சொல்லுமா? இந்த நாவை தான் முதல்ல மாத்துறாரு. தேர் வில் பி a transformation. இங்கே ஏற்படணும் முதல்ல. இது ஏற்பட்டுன்னா இந்த நாவை ஆண்டவர் துதிக்கிற அந்த துதியை கொண்டு வருவார். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அந்த காலத்தில் இந்த பாட்டை தான் படிப்பாங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் ஸ்தோத்திர பலியை
இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான், இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேன் யார், தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேன் யார். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. உதடின் கனியாகிய ஸ்தோத்திர என் ஜீவனும் எல்லாம். நீங்க 118 சங்கீதம் வாசித்து பார்க்கும்போது, நான் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோனுடைய வாசலில் சொல்லி வருவேன். என் நாவு உம்மை துதிக்கிற நாவு, உம்மை ஆராதிக்கிற நாவு, உம்மை புகழுகிற நாவு, உடைய வாசலில் துதியோடும் உடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் ஆமேன் சொல்லுமா. ஆண்டவரே, என்னுடைய நாவை நீங்கள் கட்டுப்பாட்டுக்கு வச்சுங்க. ஆவியானவரை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஆமேன். ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும். நன்றாக கொத்துகிறேன், நன்றாக எருப்போடுகிறேன், தண்ணீர் பாய்ச்சுகிறேன், கனி கொடுத்தால் என்ன கனி? உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலி. ரெண்டாவது ஆவிக்குரிய கனிகள். 50 ஆதியாகமம் புஸ்தகம் 50:20 அந்த யோசேப்பு நல்ல ஒரு சிறந்த மாதிரி ஆவிக்குரிய கனிகள். அவர் யோசேப்பு யாக்கோபு ஆஸ்வதிக்கும் போது, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் கனி கொடுக்கிற செடி. என்ன கனியை கொடுக்கிறான்? அவன் ஆவிக்குரிய கனிகளை கொடுத்தான். அண்ணன்மாரெல்லாம் அவனை தூக்கி குழியில் போட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவனை காலி பண்ண நினைச்சாங்க. ஏன்னா அவன் மேலே இருந்த தரிசனம், அவன் மேலே இருந்த கிருபை, அவன் மேலே இருந்த வரம். சிறு வயசுலேயே ஆண்டவருக்குள்ள அவன் ஆண்டவர் மேலே அனுபவிச்சான், அப்பா மேலே அனுபவிச்சான். அதனால் அவனுக்கு பல வர்ணம் அங்கேயே கொடுத்து மற்ற எல்லாருக்கும் இருக்கிற அந்த வஸ்திரத்தை விட இவனுக்கு நல்ல அருமையான பல வர்ண வஸ்திரத்தை கொடுத்த போது அண்ணன்மார்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சு, பொறாமை வந்துச்சு. கடைசியில் அவனை கொண்டு போய் சொப்பனக்காரன்னு சொல்லி அவனை கேலி பண்ணாங்க. அவனை குழியில் கொண்டு போட்டாங்க, அவனை வித்தும் போட்டாங்க. ஆனால் அங்கேயும் போய் சரியில்லை. அவன் கடவுளுக்கு உண்மையாக இருந்ததுனால, நான் கற்றுக்குறவன் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்த போது, நான் கற்றுக்குறதுமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு அவன் கர்த்தருக்கு பயந்து எல்லா இடங்களிலையும், குழியிலையும் ஆவிக்குரிய கனியை பார்க்குறோம், சிறையிலையும் ஆவிக்குரிய கனியை பார்க்குறோம், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஆவிக்குரிய கனியை பார்க்குறோம். கடைசியில் ஆண்டவர் அவனை உயர்த்தி வச்ச போது, எல்லா அண்ணன்மாரும் சாப்பாட்டுக்காக அவன்கிட்ட போன போது, அவன் செய்யலாம், பழிக்கு பழி வாங்கியிருக்கலாம். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. யாரும் நம்ம பழி வாங்குறன்னு நினைக்கக்கூடாது. நம்ம நன்மைக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த யோசேப்பு பழி வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் அவங்கெல்லாம் பயந்தாங்க. யோசேப்புன்னு அவன் அறிந்து கொண்ட போது, இவனுக்கு செய்த எல்லா விதமான அவனுக்கு செய்த எல்லா நம்ம அவனுக்கு விரோதமாக செய்ய எல்லாத்துக்கும் நம்ம பழி வாங்குவோன்னு நினைச்சாங்க. ஆனால் அதுக்கு யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை 50:20, நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க? தேவனும் அதை என்ன செய்தாரு? வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை தேவன் நன்மையாக மாற பண்ணினார். கரங்களை திரு கத்திரஸ்தம். நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க. சில சமயங்களில் நமக்கு சில தீமை செஞ்ச மாதிரி இருக்கும். நாம் அவங்களுக்கு அதான் தீமை செய்தாலும் நாம் அவங்கள தீமைக்கு தீமை செய்யாமல், பழைய ஏற்பாடு பிரமா பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணுன்னு சொல்லி அந்த மாதிரி பழி வாங்காமல், அவரே நமக்கு ரோல் மாடல். இதாவே இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது அவங்களுக்கு இந்த பாவம் எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைகள் மேலே சுமரட்டனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குது. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, அவரே பதில் செய்கிறவர். ஆகவே ஆவிக்குரிய கனிகளை ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க, உதவியின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்த ஆவிக்குரிய கனிகளை கத்த கொடுக்க எங்களுக்கு உதவி. 2025 உங்களை போல் எங்களை மாற்றுங்க. 3வது ஆத்தும ஆதாய கனிகளை கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுமா. மோசே வேவுகாரனை அனுப்பி வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசம் எப்படி போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்ன உடனே
அவங்க நல்ல அருமையான கனி விருட்சங்களை கொண்டு வந்தாங்க. இதே போல ஆண்டவர் இந்த வருஷத்துல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற அடிக்கடி சொல்ற வசனங்கள்ல ஒன்று ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசித்து பார்க்கும்போது, பூமி உள்ளளவும் பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலம் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் ஓய்ந்து போவதில்லை. விதைக்கிறவன் எப்படி விதைக்கன்னா கண்ணீரோடு விதைக்கிறவன். ஆமென் சொல்லுமா? ஒரு விவசாயி அவன் அறுவடை செய்ய வேண்டுமானால் கண்ணீரோடு 126ஆம் சங்கீதம் பார்க்கும்போது கண்ணீரோடு விதைக்கிறவன். இன்னைக்கு தம்பி அரவிந்த் சொன்னாங்க, எங்கள் அம்மாவுடைய கண்ணீர் ஜெபம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் மூலமாக என் வாழ்க்கையை என்னை மாற்றி அமைச்சார் இந்த ஆண்டவர். சல்வேஷன் ஆர்மியுடைய ஃபவுண்டர் வில்லியம் பூத் அவர்கள் சொன்ன ஒரு காரியம், அவர்கள் காலத்தில் மாபெரும் எழுப்புதல் யூரோப்பில் உண்டானது. ஆனால் நாங்கள் அவங்களோட ஊழியம் இன்னைக்கு எப்படி காணப்படுது மாதிரி தான். அதிகமாக எல்லா ஜனங்களும் ஆண்டவர்கிட்ட விலை போயிட்டாங்க, மதுபானத்துக்கு அடிமைகளாக இருந்தாங்க, ஆண்டவரே விட்டுட்டு தூரமாக போயிட்டாங்க. ஆனால் அவருடைய பேரில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். அப்படி அறுவடை நடக்கிற நாளத்தில் அவருடைய ஊழியத்தில் அநேகர் பங்கு பெற வந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், என்னையை பயன்படுத்தின ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார், நீங்களும் போய் ஊழியம் செய்யுங்க, அந்த ஏரியா கிராமங்களில் போங்க, ஸ்லம் ஏரியாவுக்கு போங்க, தேவையுள்ள மக்கள் ஏராளமாக இருக்கிறாங்க, அடிமைகளாக இருக்காங்க, பாவத்துக்கு அடிமையாக இருக்காங்க, மதுவுக்கு அடிமையாக இருக்காங்க, மாதுவுக்கு அடிமையாக இருக்காங்க, போய் அவங்களெல்லாம் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டுக்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்ச போது அவங்க போனாங்க. அங்கே எதிர்பார்த்த மாதிரி அறுவடை நடக்கலை, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலை, ஆத்துமாக்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கல, ஆண்டவருக்குள்ளே வரலை. அப்படி சோர்ந்து போய் அப்போது அவர் வில்லியம் பூத்துட்ட வர்றாங்க. அப்போ வந்தோடனே சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் போனோம், பிரசங்கம் பண்ணோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்க, ஒருத்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ற ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோடனே அதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில் என்னவென்றால், கொஞ்சம் கண்ணீர் சிந்தி பாருங்கள். ஆமேன்னு சொல்லாம அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் தான் எப்படி விதைக்கலாமா? அந்த கண்ணீரோடு ஒரு ஆத்துமாவுக்காக. இன்னைக்கு எத்தனையோ பேர் நாங்கள் லிஸ்ட்டில் 5 பேர் வச்சு ஜெபம் பண்ணுங்க, அந்த ஏரியாவில் போய் ஜெபம் பண்ணுங்க, அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே கொஞ்சம் பாரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு போங்க, அந்த குறிப்பிட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் சிரத்தை எடுத்து கொஞ்சம் பாரத்தோடு இறைமையா சொன்ன மாதிரி என் தலை தண்ணீராகவும் என் கண்கள் நீரூற்றுமா இருந்தால் நலமாயிருக்குன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிச்சு போய் அந்த ஆத்துமாக்களுக்கு சொன்னால் நிச்சயமாக அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் சந்திப்பார். ஆமேன்னு சொல்லுமா? ஆமேன்னு சொல்லுமா? கிரயம் கொடுக்கணும். கோதுமை மணி சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு கொஞ்சம் பிரயாசப்பட்டு 2 தீமோத்தேயு 2 சொல்லப்படுகிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். அங்கே ஒரு விவசாயியை பற்றி சொல்லப்படுகிறது, ஒரு மல்லு யுத்த வீரனை பற்றி சொல்லப்படுகிறது, ஒரு போர் சேவனை பற்றி சொல்லப்படுகிறது. கொஞ்சம் பிரயாசப்படும். கர்த்தருக்காக நாம் என்ன பிரயாசப்படுறோம்? ஒன்லி வி ஆர் கம்மிங் அண்ட் கோயிங். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோம், இதுவே பெரிய ஊழியமாக நினைக்கிறோம். இது நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள நம்ம எப்படி கனி கொடுக்கிறது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொண்டு கோடரியானது மரங்களின் வேறே வைக்கப்படுகிறது. கனி கொடாவிட்டால் அதை வெட்டி போடு. ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், ஆண்டவருக்கு பணி செய்து. போன வருஷத்துக்கு இருந்த எத்தனை பேர் இன்னைக்கு இல்லையே? இப்போ டேவிட் அபுதாபியில் ஊழியம் செஞ்சுட்டு வந்து இங்கே இருந்திருக்கிறாரு. அவர் சொன்னார் சாட்சி, அவங்க பாஸ்டர் 52 வயசு நம்ம தான். கொரோனாவில் அபுதாபியில் நல்ல ஊழியம் செய்த தேவ மனுஷன், நல்ல கடவுள் பயந்த மனுஷன். கொரோனாவில் பாதிக்கப்பட்ட போது அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். அங்கே என்ன நடந்தது, அவர் எப்படி மரித்தார், எப்படி அடக்கம் பண்ணாங்க, அதுவே தெரியாது. மனித நிலைமையை பாருங்களேன், எப்படி நம்ம வாழ்க்கையை, எப்படி மனித வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பாருங்களேன். ஆனால் இன்னைக்கு நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்தமான கிருபை. ஆமென் சொல்லுமா?
நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் நினைக்கிறது, ஆண்டவரே இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஜீவன், நீங்கள் கொடுத்த சுகம், நீங்கள் கொடுத்த பலன், நீங்கள் கொடுத்த கல்வி, நீங்கள் மட்டும் இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எனக்குன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆமென் ஆமென் சொல்லுமா. நீர் கொடுத்த ஜீவன் இருக்க போய் நாங்கள் உட்காந்துருக்கேன், நீர் கொடுத்த சுகம் இருக்க போய் நான் நின்றுட்டு இருக்கேன். எத்தனை பேர் நிற்க முடியலையே, எத்தனை பேர் பேச முடியலையே, எத்தனை பேர் சாப்பிட முடியலையே, எத்தனை பேர் பார்க்க முடியல, எத்தனை பேர் கேட்க முடியல, படுத்த படுக்கையிலே இருக்காங்களே. நான் நடக்க, இருக்க, பேச, ஆண்டவரை வாழ்வதற்கு உதவி செஞ்சீங்களே, எல்லாம் உங்கள் சுத்த கிருபை. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபையே அல்லேலூயா. மாறாத நல்ல கிருபையே, கிருபையே அல்லேலூயா. உங்க கிருபை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது, நேரத்தில் எல்லாம் என்னை சொல்ந்து கொண்ட கிருபை இது, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆகவே ஆண்டவர் இந்த வருஷத்தை நமக்கு தந்துக்கிறார். நன்மையினால் நம்மை முடிசூட்டி நம்மை நடத்த விரும்புகிறார். யாருக்கு முடிசூட்டுவார்? பொதுவாக ராஜாக்களைத்தான் முடிசூடுவாங்க. ஆண்டவர் சாதாரண ஆட்களாகி நம்மை ரட்சித்து நம்ம ராஜ மேன்மையை கற்று கொடுத்து, ஒரு எஸ்தர் ராஜாத்துக்கு ராஜ மேன்மை கிடைச்சது மாதிரி ஒன்றுக்கு உதவாத நமக்கு ராஜ மேன்மையை தந்துக்கிறாரு. ஆமென் சொல்லுமா. அந்தகாரத்தை என்ற ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை சொல்லும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்தமான we are the representative of God, ambassador. ஒரு தேசத்துடைய அம்பாசிடர் மாதிரி we are the ambassador of God. தேவனுக்கென்று ஸ்தானாதிபதிகளாக நாம் இருக்கிற இடத்துல நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உதடின் கனிகளை கொடுப்போம், ஆவிக்குரிய கனிகளை கொடுப்போம், ஆத்தும ஆதாய கனிகளை கொடுப்போம், நீதியின் கனிகளை நாம் கர்த்தருக்கென்று கொடுப்போம். இந்த காலங்கள் நாட்கள் என்று சொல்வது நம்ம கையில் இல்லை. அல்லேலூயா சொல்லுமா. மத்தேயு 23 சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. ஆகவே உனக்கு கிடைத்த இந்த நாட்களிலாவது என்று வேதத்திலே நாம் ஒரு இடத்துல வாசித்து பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய காலங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறது. ஆமென் சொல்லுமா. நம்ம பணத்தை சம்பாத்தியம் பண்ணலாம், படிப்பை சம்பாத்தியம் பண்ணலாம், பட்டங்களை சம்பாத்தியம் பண்ணலாம், பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம், வளர்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஆமென் காலம், வேதம் சொல்கிறது என் காலங்கள் உம்முடைய கருத்தில். அல்லேலூயா. நம்ம கையில் இல்லை, அவர் கையில் இருக்கு. எவ்வளோ காலம் நம்ம வச்சிருக்கான்னு தெரியாது, அவருக்கு தெரியும் யார் எவ்வளோ நேரம் வச்சிருக்கணும். அவ்வளவு காலமும் கர்த்தருக்காக வாழ, நமக்காக அல்ல ஆண்டவருக்காக வாழ நம்ம அர்ப்பணிப்போம்.
கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். இந்த வருஷத்தில் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன். குருஸ் அவங்க சொன்ன மாதிரி 52 வாரத்தில் 52 ஆத்துமாக்கள் நான் ஆதாயம் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் ஒரு ஜெப கூட்டத்தை நடத்துங்க. ஒருத்தர் உங்கள் ஃபேமிலி ப்ரேயர் நடத்துங்க. உங்கள் ஃபேமிலி ப்ரேயர் நடந்தாலே 4 பேர் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. உங்கள் வீட்டில் ஜெபிக்கிறாங்க போன்னு வருவாங்க. ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல வச்சுக்கிறாரோ உங்கள் வீடு ஜெப வீடாக மாறட்டும். உங்கள் குடும்பங்கள்லேருந்து அந்த பக்கத்தில் ஏரியாவிலேருந்து ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. இந்த 20 டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து ஊழியம் செய்யுங்க. மனம் திரும்புதல் கேட்டு கனிகளை கொடுங்க. உதவிகளின் கனிகளை கொடுங்க. ஆவிக்குரிய கனிகளை கொடுங்க. ஆத்துமாத கனிகளை கொடுங்க. காலம் சமயமாய் நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா? என் ஆத்ம சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். எனக்கு சொந்தம் கிடையாது. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என்னையே நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன். என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றிக்கொள்ளோ, ஏந்திக்கொள்ளோ, இதயம் வாசம் செய்யும். ஏற்றிக்கொள்ளோ, ஏந்திக்கொள்ளோ, என் இதயம் வாசம் செய்யும். அப்பா உம் திரு சித்தம் என் அன்றாட ஓடவையா. தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். ஒலிலோர் அப்பா திரு சித்தம் என் அன்றாட ஓடவையா. நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசுவே அர்ப்பணித்தேன். என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுவே அர்ப்பணித்தேன். Holy Lord, யந்தரரமுலசயே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றிக்கொள்ளோ, ஏந்திக்கொள்ளோ, என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றிக்கொள்ளோ, அல்லேலூயா, என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தாவே உம் கரத்தில் களிமண் போலானே. இஷ்டம் வனைந்திடும். என்னை என்னாலும் நடத்திடும். கர்த்தாவும் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வனைந்திடும். என்னை என்னாலும் நடத்திடும். இயேசுவே அர்ப்பணித்தேன். என்னையே நான் அர்ப்பணித்தேன். சலோமா. இயேசுவே அர்ப்பணித்தேன். என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றிக்கொள்ளோ, ஏந்திக்கொள்ளோ, என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றிக்கொள்ளோ, ஏந்திக்கொள்ளோ, என் இதயம்
பணி செய்வதற்கு தேவதூதர்களை பயன்படுத்தாமல் தம்முடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட களிமண்ணாகி நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். யார் எனது காரியமாய் போவார்? ஒரு ஏசாயாவுக்கு சொன்ன போது, கர்த்தாவே என்னை அனுப்பு ஆண்டவரே, என் ஜனத்தின் பெருமூச்சை கேட்டேன் என்று சொன்ன பொழுது, ஒரு மோசையை கூப்பிட்ட பொழுது, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, வேற யாராவது அனுப்பு. இல்லை மோசே, இதுதான் எனக்கு வேணும். மோசே தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த போது அவன் கையில் இருக்கிற கோலை பயன்படுத்தினார். வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட் டுடே? உன் கையில் என்ன இருக்கு? முதல்ல ஒன்னே கொடு. உன் கையில் இருக்கிற கொடு. ஒரு தொர்காடு கையில் இருக்கிற ஊசி, ஒரு தாவீதுக்கு இருக்கிற ஒரு கவன், ஒரு சிம்சோன் கையில் இருக்கிற எலும்பு, ஒரு ஆரோன் கையில் இருக்கிற தடி, நம்மையும் அர்ப்பணிக்கும் போது நம்மையும் பயன்படுத்தி மாபெரும் காரியங்கள். ஒரு 14 வயசு உள்ள ஒரு பெண் ஒரு எட்வர்ட்ஸ் அம்மா பயன்படுத்தின ஆண்டவர் நம்மையும் அர்ப்பணிக்கும் போது யார் எனது காரியம் போ. ஒரு டாக்டராக இருந்தால் டாக்டர் மத்திய வேலை செய்யுங்க, ஒரு நர்ஸாக இருந்தால் ஒரு நர்ஸ் மத்திய வேலை செய்யுங்க, ஒரு விவசாயி இருந்தால் ஒரு விவசாயி மத்திய வேலை செய்யுங்க, ஒரு டீச்சராக இருந்தால் ஒரு டீச்சர் மத்திய வேலை செய்யுங்க, ஒரு பிஸ்னஸ் மேன். விதைகள் அது தன் இனத்தை பிறப்பித்தது. ஒரு மேங்கோ will bring mango, பப்பாயா will bring பப்பாயா. ஆண்டவர் நமக்குள்ள பொட்டன்ஷியல் ஒரு விதையை வச்சுக்கிறார். அந்த விதை விழுந்து 30, 60, 100 மேனி பலன் கொடுக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். இது பலத்தினாலும் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் யாவினாலே கூடும். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. அர்ப்பணிக்கிற ஆண்டவரே உதவி செய்யுங்க. இந்த நாளில் 2025 எங்களுக்கு கிடைத்த காலத்தில் எங்களுக்காக நாங்கள் கவனத்தை செலுத்தாதபடி, நாட்கள் பொல்லாதவர்களாக ஆனப்படினால காலத்தை பிரயோஜனப்படுத்த தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நீங்கள் தான் எங்கள் நல்ல பங்கு. எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திர. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாய் தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாகிய அவருடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நாம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். 20 டிபார்ட்மெண்ட் இருக்கு. 20 டிபார்ட்மெண்ட்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு தரிசனத்தில் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாயங்காலம் 8 to 9 ஸ்பெஷல் மீட்டிங் ஃபார் ஒர்க்கர்ஸ். காட் பிளஸ் யூ.